ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களை கொண்டு வந்து நீ மகிழ பண்ணுகிறதற்காக நன்றி. வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும், விடுதலையோடு உடைய திருநாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவக்கரம் கூட இருந்து சிறப்பாய் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புக்கும் விலை காத்துக்கொள்ள அதிசயங்களை காணப்படும். தேவக்கரம் கொடுத்த ஆரம்பத்தில் முடிவு வரை கர்த்தர் நடத்தி சொல்லும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஆமேன், ஸ்தோத்திரம். வான பராபரனே இப்போ வாரும் என்கிற ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வந்தின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா, எல்லா மகிமை கனமு துதியோ ஏற்றிட வாரும் ஐயா, எல்லா மகிமை கனமு துதியோ ஏற்றிட வாரும் ஐயா, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாலகர் எமக்கு பரிசுத்தம் ஈயும் ஐயா, பாதமே கூடும் பாலகர் எமக்கு பரிசுத்தம் ஈயும் ஐயா, வாக்கு மாறாதே வாரோ வல்லமையோடிருக்க, வாக்கு மாறாதே வாரோ வல்லமையால் நிறைக்க, ஆனபராபர் இப்போ வாரும் எம் மத்தியிலே, ஆனபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, கிருபாசனபதியே என் கிருபைகள் நிலைத்திடவே, கிருபாசனபதியே கிருபைகள் நிலைத்திடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நீ கருணைகள் நின்றிடவே, ஓ கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நீ கருணை நின்றிடவே, நஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நீ கருணைகள் நின்றிடவே, நீ சக்தியோடு பக்திகள் நாம் பூரணராகிடவே, நீன் சக்தியோடு பக்திகள் நாம் பூரணராகிடவே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க, தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் என்னை மறந்திருக்க, தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க. எல்லாரும் சொல்லுமா, ஓ தாய் என்னை மறந்தாலோ
ஐயா நீர் மறவாதிருக்க. ஆவியினால் என் உள்ள மனிது அக்கினி பற்றிடவே. எல்லாரும் சொல்லுவா, ஆவியினால் என் உள்ள மனிது அக்கினி பற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. வானவராமரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானவராமரனே இப்போ வாரும் மத்தியிலே. நினைக்கிறா தினம் அதிலே என் கர்த்தரே வருவீரே. நினைக்கிறா தினம் அதிலே என் கர்த்தரே வருவீரே. ஆவியாத்மா சரீரமோற்றோ மகிமையில் சேர்ந்திடவே. என் ஆவியாத்மா சரீரமோற்றோ மகிமையில் சேர்ந்திடவே. மாசிலா பரிசுத்தராக மலை மீது துலங்கிடவே. மாசிலா பரிசுத்தராக மலை மீது துலங்கிடவே. வானவராமரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானவராமரனே இப்போ வாரும் மத்தியிலே. வாதை பிடித்தீர என் வாய்த்த மருந்தேனே. வாதை பிடித்தீர என் வாய்த்த மருந்தேனே. பாவ சாப ரோகமோற்றோ மாற்றிடும் திரு ரத்தமே. பாவ சாப ரோகமோற்றோ மாற்றிடும் திரு ரத்தமே. கல்வாரி அண்டை கட்டிடனா விரைந்து கேகிடவே. கல்வாரி அன்பை பெற்றிட நாம் விரைந்து கேகிடவே. வானவராமரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானவராமரனே இப்போ வாரும் மத்தியிலே. ஆகாய மேகமிதில் என் கர்த்தரே வருவீரே. ஆகாய மேகமிதில் என் காலந்தொடி திடவே. அன்பின் தயாளன் ஆனந்த பூமார் வரவே 2ஆம் முறையே. அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவே 2ஆம் முறையே. ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா. சொல்லுமா, ஓ ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா. வானவராமரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானவராமரனே வாரும் மத்தியிலே. வந்திருக்கிறதா எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து நின்றிருக்கிறதா எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமு துதியோ ஏற்றிட வாரும் ஐயா. தகப்பனே அப்பா, எல்லா கனமு கனமு துதியோ ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமு துதியோ ஏற்றிட வாரும் ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா, ஓ எல்லா மகிமை கனமு துதியோ ஏற்றிட வாரும் ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லா
மகிமை கனமும் துதியோ ஏற்றிட வாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியோ ஏற்றிட வாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியோ ஏற்றிட வாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியோ ஏற்றிட வாருமையா. வானவராபரனே இப்போ வாருய மாற்றிகிலே. வானவராபரனே இப்போ வாருய மாற்றிகிலே. ஆகாய மேகமிதில் ஏ காலந்தோ நீத்திடவே. சொல்லுவோமா? ஆகாய மேகமிதில் ஏ காலந்தோ நீத்திடவே. அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவேறெண்டாம் முறையே. அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவேறெண்டாம் முறையே. அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவேறெண்டாம் முறையே. ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா. ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா. வானவராபரனே வாருய மத்தியிலே. வானவராபரனே வாருய மத்தியிலே. வானவராபரனே இப்போ வாருய மத்தியிலே. வானவராபரனே இப்போ வாருய மத்தியிலே. 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 வானவராபரனே வருமையா. இயேசுவின் நாமத்தினாலே வானவராபரனாகிய தெய்வம் எங்கள் நடுவிலே காலமே எழுந்தருளியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். Oh Jesus name, hallelujah. கர்த்தருடைய கரங்களோடு கூட இந்த காலை வேளையிலே ஹalleluya வந்திருப்பதற்காக, கர்த்தருடைய கிரியைகளுக்காக, அசைவாடுவதற்காக, உங்க மகிமையின் பிரசன்னத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஷலரபனரதனா ஹalleluya. Alleluia. 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 Amen. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise God. Hallelujah. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வாஞ்சியோடும் தாகத்தோடும் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. அருமையான நாளிலே நாம் சங்கீதங்களின்
புஸ்தகம் 108வது சங்கீதத்தை இந்த நாளே நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 108. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே அநேக நல்ல காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சங்கீதங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். இதிலே 108 சங்கீதம் 13 வசனங்கள் இருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். 13 வசனங்களை இங்கே கொண்ட சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது சங்கீதம் 57 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதே போல் சங்கீதம் 108 1 to 5 வசனங்களை வாசிக்கும்போது இந்த சங்கீதங்களை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சங்கீதமும் அதுக்கு ஏற்றது போல சங்கீத வசனங்கள் காணப்படும். இப்போ நீங்கள் படிக்கலாம். சங்கீதம் 57 7 11 வசனம் வரை வாசிங்கள் பார்க்கலாம். 7 முதல் 11 வரை வாசிங்க. 57ஆம் சங்கீதம். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. இந்த வசனங்களை நாம் படித்தோம். அதே போன்று சங்கீதம் 108 1 to 5 படிங்க. சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. நல்ல கவனிங்கள். இது தாவீது சவுலுக்கு பயந்து ஓடின போது பாடின சங்கீதம். இந்த சங்கீதங்கள் 57 57 7ஆம் சங்கீதத்தில் 7 முதல் 11 வரையும், 108 1 to 5 வசனங்கள் வரையும். இந்த வசனங்களை பார்க்கும்போது தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிற அந்த நேரத்தில் பாடின ஒரு பாடலாக காணப்படுகிறது. இரண்டாவது சங்கீதம் 60 5 to 12 நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அதுவும் அதே மாதிரி தான். சங்கீதம் 108 6 to 13 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதுலேயும் அது என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். சீரியா உப்பு பள்ளத்தாக்கில் ஸ்தோத்திரம் யோவாப் ஸ்தோத்திரம் பலி தீர்த்த போது 1,000 பேர் கொன்றிருப்பான். அந்த கொன்ற அந்த நாட்களிலே பாடின ஒரு சங்கீதம். நீங்கள் அது வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 60 5 to 12 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிக்கன். மோவாப் என் பானபாத்திரம், ஏதோமின் என் பாதரட்சை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்.
ஓகே, அந்த உப்பு பள்ளத்தாக்கிலே அவர்கள் அந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஜனங்களை வீழ்த்தின பிறகு அதிலிருந்து வந்த பாடல் தான் இந்த பாடல். அதே போல் சங்கீதம் 108 6-13 படிங்க. அந்த சங்கீதத்தில் இந்த வசனங்கள் ஒன்றாக இருக்கும், படிங்க. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எபிராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிக்கன். மோவாப் என் பான பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? சோத்திரம். பார்த்தீங்களா, இந்த சங்கீதங்களை நான் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். அதை 57 ஸ்தோத்திரம் சவுலுக்கு தாவீது தப்பி ஓடும் பொழுது பாடின பாட்டு 57ஆம் சங்கீதம். அதே போல் 108 1-5 ஸ்தோத்திரம் 57 7-11 வாசித்தோம். தாவீதுக்கு தப்பி ஓடும்போது எழுதப்பட்ட ஒரு பகுதி அது, அந்த சங்கீதம். ஆனால் அடுத்தது சங்கீதம் 60 5-12, சங்கீதம் 108 6-13 இந்த வசனங்களை வாசிக்கும்போது நல்லா கவனிக்கணும். தாவீது ஸ்தோத்திரம் ஜெயித் அல்லது ஸ்தோத்திரம் உப்பு பள்ளத்தாக்கிலே ஸ்தோத்திரம் யோவாப் அநேகரை வெட்டி கொன்று அந்த இடத்துல அதுக்கு பிறகு பாடின ஒரு பாடல் தான் இந்த பகுதி. ஆக இந்த ஒரு சங்கீதத்திலே இத்தனை 4 சங்கீதத்திலே அவர்கள் 2 விதமான இடங்களிலே அவர்கள் பங்கிட்ட காரியங்களை இங்கே என்ன செய்கிறாங்க, பாடி அமைச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த 108வது சங்கீதம் ஒரு இடத்துல பாடப்பட்டதல்ல, அது 2 இடங்களிலே பாடப்பட்ட சங்கீதத்தை ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள். அதே போல் 57ஆம் சங்கீதத்திலும் அப்படி அமைத்திருக்கிறார்கள். அதே போல் ஸ்தோத்திரம் 108வது சங்கீதத்திலே அந்த ஒரு யுத்தத்தை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே 108 மாத்திரம்தான் இத்தனை சங்கீதங்களையும் கோர்த்து பாடி ஆண்டவரை மையப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இது ஸ்தோத்திர ஒரு தாவீதின் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இப்பொழுதும் நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 108 1-6 அந்த வசனங்களை நாம் வாசிச்சிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் 10-12 வாசிக்க பார்க்கலாம். தாவீதின் விண்ணப்பம் சோதனம் சொல்லுங்கள். அந்த 1-6 விண்ணப்பங்களை 6 வசனங்களை நாம் படிக்கும்போது தாவீதின் விண்ணப்பமாக இருக்கிறது. அதில் 10 12 வாசிங்கள் பார்க்கலாம். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? பாருங்கள், இப்போ ஸ்தோத்திரம் அந்த வழியிலே தேவனை அவர்கள் அழைக்கிற அந்த அனுபவத்தை குறிக்கிறது. நீங்கள் இன்னொரு வசனம் கூட படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 10:3 படிங்க பார்க்கலாம். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடுப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? பாருங்கள், உமது மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள். நீங்கள் சங்கீதம் 121 படிங்க. 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏசாயா இந்த மாதிரி கேட்கிற அந்த அனுபவத்திலே பதில் வசனங்களை இங்கே ஸ்தோத்திர சங்கீதத்திலிருந்து தாவீதின் சங்கீதத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீதினுடைய விண்ணப்பம் இந்த பகுதியை குறிக்கிறது. இந்த இடத்துல தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை தான் இந்த இடத்துல இந்த வசனங்களை கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. ஆகவே தாவீதின் விண்ணப்பம் ஸ்தோத்திரம். அப்போ தேவனை கேட்கிறார். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு ஸ்தோத்திரம் பல விஷயங்களை கிளியர் செய்து அதுக்கு பிறகுதான்
அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பயணத்தை துவங்குவது போல இருக்கிறது. இது எங்கோ பயணம் போகிறது போல இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கிறார். ஆனால் ஒன்று, இவர்களுடைய அந்த பயணம் எங்கே போகிறோம் என்று அவளுக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்தோத்திர சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் அடுத்தது ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 108 6-9 வசனங்கள். கர்த்தருடைய பதில். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பதில் என்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் 6-9 வசனங்களை படிக்க பார்க்கலாம். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிக்கன். மோவாப் என் பானபாத்திரம். ஏதேமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? பாருங்கள், இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது கர்த்தருடைய பதில். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது விண்ணப்பத்திற்கு கர்த்தருடைய பதிலாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. இப்போ கர்த்தருடைய பதில் தான் இதெல்லாம். ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகள், கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள். இரண்டாவது ஸ்தோத்திரம். மூன்றாவதாக சங்கீதம் 108:13 நாம் படிக்கும்போது தாவீதின் நம்பிக்கை. படிங்க பார்க்கலாம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்களை சத்துருக்களை மிதித்து போடுவார். பார்த்தீங்களா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை என்ன செய்ய போகிறார்? மிதித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது தாவீதின் நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய நம்பிக்கை? சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையோடு சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். பார்த்தீங்களா? கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு சில விஷயங்களை பண்ணுவோம். அதுபோல் தேவனாலே நான் ஒரு பராக்கிரமம் செய்வேன் என்று எவ்வளோ அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். அல்லேலூயா. தேவனாலே என்ன செய்வேன்? பராக்கிரமம் செய்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள் படிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை படிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் எனும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தாவீது தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தேவன் சொன்னது போலவே இவர் கானானுக்குள் பிரவேசித்து எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் பாருங்கள். போய் பலி செலுத்த ஆண்டவர் ஏதுவாக ஆபிரகாமை அற்புதமாக நடத்தி கொண்டு போகிறார். சோத்திரம். இதுதான் தேவன் பராக்கிரமம் செய்கிற, தேவன் தன்னோடு கூட இருந்து கிரியை செய்கிற ஒரு அனுபவத்தை தான் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இது அப்படியே நடந்தது. ஸ்தோத்திரம். முதலாவது கானானை அருமையாக ஆண்டவர் சொன்னது போல கானானில் போய் சேர்ந்து அந்த இடத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அங்கு உள்ள மக்கள் மத்தியிலே சில காலங்கள் அப்படியே வாழ்ந்து வந்திருக்கிறார் பாருங்க. எவ்வளோ ஆச்சரியமான தகவல் இது, எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் இது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கானானுக்கு போன பிறகு ஆபிரகாம் கானானில் போய் கால் வச்ச பிறகுதான் அவங்க என்ன செய்கிறாங்க, 430 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கானானில் ஸ்தோத்திரம் 430 மாத்திரம் 470 வருஷம் கழிச்சு கானானுக்குள்ள உள்ள வராங்க. பார்த்தீங்களா? கானானுக்குள்ள உள்ள வராங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அப்போ கானானுக்குள்ளே தேவன் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டுடைய வசனத்தின்படி ஒரு காரியத்தை நாம் செய்ய மனசா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவ வசனத்தின்படி இந்த விஷயத்தை நான் பண்றேனா, தேவ வார்த்தையின்படி இந்த காரியத்தை நான் செய்கிறேனா என்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம தெரிந்திருக்கணும். நாம் தேவனால தான் நான் இதெல்லாம் பண்றேன், தேவனால தான் இப்படி பேசுறேன், தேவனால தான் இந்த காரியங்களெல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிற அந்த காரியம் நமக்குள்ளே இருக்கணும். தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்யக்கூடியவர்களாக, சோத்திரம், தேவனாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக, தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல உயர்த்தக்கூடியவர்களாக, தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படக்கூடிய நிலையில என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பண்றோமோ அந்தந்த காரியங்களை கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக வந்து கிரியை செய்யும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமென், அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ஸ்தோத்திரம். சீகோம் சோதரன் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு கடந்து சென்று அதுவரையிலும் தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல மயப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அந்த ஸ்தோத்திரம் சீகோம் என்று சொல்கிற அந்த காரியங்களை அந்த தாவீது நாட்களில் நாம் பார்க்க. தாவீது 13 படிங்க, திரும்ப 108 13 படிங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தொடர்ந்து படிங்க. அதான் 13 வசனம் தான் இருக்கு. ஸ்தோத்திரம். நீங்க அந்த சீகோமர் அந்த 6 இருந்து 9 படிச்சீங்களா? அந்த தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவே, சீகேமை பங்கிட்டு. சீகேமை பங்கிட்டு. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சீகேமை பங்கிட்டு. ஏன் ஆபிரகாம் கால் வச்ச இடம். சொல்லுங்க, யாரு கால் வச்ச இடம்? ஹல்லேலூயா. ஆபிரகாம் கால் வைத்த இடம். இப்ப சீகம்ல ஆபிரகாம் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப சீகமையும் பங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார். சரி, இப்படி ஆண்டவர் அந்தந்த காரியங்களே அந்தந்த இடத்தை அந்தந்த ஒரு இடத்துல அப்படியே ஸ்தோத்திரம் மனசுல வச்சு அவர் தமது ஜனங்களுக்கு அதை பங்களிக்கிறவளா இருக்கிறார். நீங்கள் அடுத்தது சீகம் எப்படி ஆபிரகாம் போய் அங்க நின்றாரோ அதே போல நீங்க படிங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 33:17 படிங்க. ஆதியாமம் 37:13 17 33:17. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி. இப்ப பாருங்க, யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்றார். தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. சீகோமும் ஆண்டவருடையது, சுக்கோத்தும் ஆண்டவருடையது. எப்படி ஆச்சு பாத்தீங்களா? நம்ம கால் வைக்கும் எவ்விடத்தையும் தருவேன் என்று முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் பாத்தீங்களா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமை மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே அவனை தனித்து அவனை அனுப்பிவிட்டார். சோதரன் அனுப்பி அவன் கானானை போய் சொந்தரித்தான். கானானுக்குள்ளே போனான். கானானுக்குள்ளே போய் எல்லா விஷயங்களையும் ஆபிரகாம் பார்த்தார். அங்கேதான் சோத்திரம் எல்லா விஷயங்களையும் முடித்து சீகோம்ல வந்து அவர் பலிபீடம் கட்டி அங்கே இது பண்ணினார். அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். யாக்கோபுடைய வாழ்க்கையில சுக்கோத்துக்கு வந்து அங்கே அவர் பிரயாணம் பண்ணி அங்கே ஒரு வீடை கட்டி இருக்கிறார். அதனால அதெல்லாம் பாருங்க, அவர் கால் வைத்த இடமெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடையது. சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்கள். யாத்ராமம் 12:37 படிங்க. யாத்ராமம் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6,00,000 புருஷராய் இருந்தார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போனாங்க? சுக்கோத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி ஆண்டவர் வந்து ஜனங்களை எப்படி அழகா அழைச்சிட்டு போறாங்க பாருங்க. சரி, அடுத்தது நீங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் நம்ம யாசேர் ஜெப குழுவினர் பார்த்திருக்கிறோம்ல, அவங்களுக்கு ஒரு தேசமே இருக்கிறது. லேவியர்கள் அவர்களுக்கு ஒரு தேசமே இருக்கிறது, யாசேர் தேசம். படிங்க. கீலேயாத் தேசத்தை பார்த்தபோது அது ஆடுகளுக்கு தகுந்த இடம். நல்லா கவனிக்கணும். கீலேயாத் வந்து ஆடுகளை வளர்ப்பதற்கு அந்த காலத்திலே ஒரு நல்ல தகுந்த இடமா இருந்தது. எப்படி தாவீது காலத்திலே ஒரு ஸ்தோத்திரம்
என்கேதி என்கிற ஒரு இடம் மாடுகளை பராமரிக்கிற ஒரு நல்ல செழிப்பான இடமாக இருந்ததோ, அதே போல இந்த இடத்துல கீலேயாத்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடமாக அந்த நாட்களிலே, அந்த ஆபிரகாம் காலத்திலே, அது மோசே காலத்திலே இருந்திருக்கிறது. படிங்க. ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க ஒரு வசனம் படிங்க. ஆதியாகமம் 48 18 20 படிங்க. கீலேயாத்து எமோரியருடைய ஒரு குடியிருப்பு. அந்த குடியிருப்பு தான் ஆண்டவர் அதுவும் என்னுடைய என்று சொல்லுகிறார். எமோரியருடைய ஒரு குடியிருப்பு அது கீலேயாத். அடுத்து நீங்க படிங்க. ஆதியாகமம் 48 18 20 படிங்க. 18 20. என் தகப்பனே அப்படி அல்ல இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவன் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிம் போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று, இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சோதனை பாருங்க, யாக்கோபுக்கு ஏசாவுக்கு முன்னாடி யாரை கொண்டு வச்சாரு? யாக்கோபு கொண்டு வச்சது போல இங்கேயும் இவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். வைத்தார். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார். இந்த எப்ராயிம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அந்த மனாசே அந்த இடத்துல விட்டுட்டு எப்ராயிமை எடுத்துக்கிறார். பாருங்கள், 2 கோத்திரத்தை பார்க்குறோம். இவனெல்லாம் அவன் பலமாக வளருவான், ஜனக்கூட்டத்தில் முந்தி வருவான்லாம் சொன்னார். சொல்லிட்டு எப்ராயிமை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி தானே வாசிக்கிறீங்க. அதில் என்னென்ன அந்த 1 ஸ்தோத்திரம் 6 வசனங்களை என்னென்னலாம் அவர் சொன்னாரோ தாவீது விண்ணப்பத்தில், ஸ்தோத்திரம், அதெல்லாம் அப்படியே திரும்ப வருது பாருங்க. 6 9 இந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்க இன்னும் படிங்க. ஆதியாகமம் 49 10 படிங்க. ஆதியாகமம் 49. சமாதான கர்த்தர் வருமளவும், நல்லா கவனிங்க, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 108வது சங்கீதத்தில் உள்ளதுதான் நம்ம இவ்வளவு நேரம் வாசிச்சுட்டு இருக்கோம். 108வது சங்கீதத்தில் இவைகள் எல்லாம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் பாருங்கள், யூதா நியாயப்பிரமாணிக்கன் என்று ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. நீங்க ஏசாயா 33:22 படிங்க. அந்த யூதா நியாயப்பிரமாணிக்கர் யாருன்னு நீங்க சொல்றாரு பாருங்க. படிங்க பார்க்கலாம். 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிக்கர். பாத்தீங்களா? யூதா என்றால் யாரை குறிக்கிறது? கர்த்தரை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இங்க யூதா நியாயப்பிரமாணிக்கன்னு சொல்லிட்டு இங்க யார சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நியாயப்பிரமாணிக்கர். சொல்லுங்க, யாரு? கர்த்தர். ஆமா, நியாயாதிபதியாவும் நியாயப்பிரமாணிக்கனாவும் இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. யூதா என்றால் ஆண்டவர் மாதிரி, அது கர்த்தரே அங்க இருக்கிறார், அவருக்கு துணையா இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களோடு இருப்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறத இன்னும் சரியா நிறைய பேர் புரிஞ்சிக்கல. சோத்திரம். பார்த்தீங்களா? அது எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். இதெல்லாம் ஒன்றும் போய் கிடையாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையெல்லாம் உண்மையா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், நன்றாய் சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கடைசியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 36 37 படிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36 37. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன்.
ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இந்த மோவாப் வந்து ஆண்டவர் மோவாப்பை பற்றி இல்லை என்ன சொன்னார் சங்கீதத்தில்? நீங்கள் அதை படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 6-9 படிக்க பார்க்கலாம். 6 சங்கீதம் 108 6-9 படிங்க. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயீம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிக்கன், மோவாப் என் பாத பாத்திரம். மோவாப் யாரு? பாத பாத்திரம். பாத பாத்திரம் எங்க கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? மோவாப்ப பாத பாத்திரமா கொண்டு வந்துட்டார், பாதத்துல கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஸ்தோத்திரம். அதனால அருமையான தெய்வ பிள்ளைகள் ஸ்தோத்திரம். இப்ப இந்த யோதாம் ஸ்தோத்திரம், பெலிஸ்தியர் இவர்கள் வந்து ஸ்தோத்திரம் அவ்விதமாக அந்த இடத்துல வருகிறார்கள். ஸ்தோத்திரம். எப்போதும் பெலிஸ்தியர்கள் வந்து தேவனுக்கு விரோதமானவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். யோதோமும் ஏசாவின் வம்சம், அந்த ஏசாவின் வம்சமும் எப்போதும் தேவனுக்கு விரோதமாக அவங்களும் கொஞ்சம் செயல்பட ஆரம்பித்தார்கள். அவங்களும் சில நேரங்களில் அவளுக்கு எதிர்ப்பாக இருந்திருக்கிறார்கள். இது மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த 108ஆம் சங்கீதத்திலே பார்த்தோம். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே சோத்திரம் 8ஆமத்தின் புஸ்தகத்திலே இந்த மாதிரி இந்த தேசங்கள்லாம் வரும் பொழுது சோத்திரம் அந்த தேசத்தை தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது நல்ல அழகா தெளிவா திட்டவட்டமாக நம்மோடு எடுத்துரைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை நாம் இவ்வளவு நேரம் இந்த வசனங்களை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த அருமையான நாளிலே சில வசனங்களை நாம் ஸ்தோத்திரம் வேதத்தின் ஸ்தோத்திரம் ஆழத்திலிருந்து சில வசனங்களை நாம் தெரிந்து கொள்ள ஸ்தோத்திரம் முற்பிதாக்களுடைய அந்த காரியங்களை ஸ்தோத்திர சங்கீதக்காரனாகிய தாவீது அதை அழகாக ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துகிறார். நல்ல ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த அநேக விஷயங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்மளா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து இந்த அருமையான ஸ்தோத்திர காலை ஜெபத்தை இது மட்டும் எங்களுக்கு நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் வாசிக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே அவையெல்லாம் என்னுடையது என்னுடையது என்று நீ சொல்லுகிறேன். அது போன்ற இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த காரியங்கள், பயணங்கள் ஆண்டவரே நாங்கள் எல்லா விஷயங்களும் உம்முடையவர்களாக நாங்கள் கூட இருந்து ஆண்டவர் உம்முடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் இயேசு வரும்போது உம்முடையவர்களாக நாங்கள் உம்மோடு சேர கர்த்தர் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். இந்த பகல் முழுவதும் எங்களை உம்முடைய கிருபையினால் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். எங்களுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தெய்வக்கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாய் பள்ளி குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கும் மழையா இருக்கிறது. சில மாவட்டங்களிலே ஆண்டவரே சோத்திரம் விடுமுறையை கொடுத்தார்கள் நேற்றைய தினத்திலே. ஆண்டவரே சுத்தமானால் இந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் பள்ளிகளுக்கு செல்ல திறந்த வாசலை தந்து ஆசீர்வதிப்பீராக. தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். அதிசயங்களை காணப்படும். அன்பு கரங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த ஸ்தோத்திரம் மழை காலமாக இருக்கிறதுனால் இதனால் எந்த சேதங்களும் எந்த வியாதி பலவீனங்களும் ஆண்டவரே ஜனத்தை அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ள உங்கள் அன்பு கரங்களிலே ஒப்படைக்கிறோம். பால் முழுவதும் சித்தஞ்சை கிருபை தாரும். ஒருவேளை இயேசு இந்த பகலில் வருவீர் என்றால் அந்த மகிமையான வருகைக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். மாலை 7 மணிக்கு நடைபெறுகிற ஆண்டவரே ஸ்தோத்திர உபவாச ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லா தீமைக்கும் விலை காத்துக்கொள்ளும். அதிசயங்களை காணப்படும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு ஸ்தோத்திரம் சந்திப்போம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா.